குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசனம் செய்ய போகும் மகான் நம்மாழ்வார். நம்ம அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச பெயர். 12 ஆழ்வார்களில் ஒருத்தர் நம்மாழ்வார். இவருக்கு பேரை பாருங்க, நம் ஆழ்வார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவிலில் உற்சவர் பேர் என்ன தெரியுமா? நம் பெருமாள்னு பேர். நம் பெருமாள், நம்மளோட பெருமாள். நம் பெருமாள் தான் உற்சவரோட பேர். ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே அது நம்மாழ்வாரை குறிப்பதாக வைணவர்கள் சொல்வார்கள். இந்த நம்மாழ்வார் பேருக்கு அத்தனை சிறப்பு. இவருடைய பூர்வாசிரம பெயர் பார்த்திங்கன்னா மாறன், சடகோபன், பராங்குசன், வேதம் தமிழ் செய்த மாறன். இப்படி பார்த்திங்கன்னா 35 பேர் இருக்கு இவருக்கு. எத்தனை பேர்? 35 பேர். இவருக்கு அத்தனை பெயர்கள் உண்டு. அப்பா அம்மா வச்ச பெயர், அப்பா பேர் காரி, ஒரு குறுநில மன்னர். அம்மா பேர் உடைய நம்பி. இவங்க வச்ச பேர் மாறன் அப்படின்னு பேர். நம்மாழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர் பார்த்தோம். 30க்கும் மேற்பட்ட திருத்தலங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இவர் திருக்குருகூர் அப்படிங்கிற ஊர், எங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் திருக்குருகூர்னு பேர். அந்த ஊரைத்தான், அந்த பகுதியைத்தான் இந்த காரி அப்படிங்கிற மன்னன், குறுநில மன்னன் ஆண்டு கொண்டு வந்தான். இந்த காரிக்கு குழந்தை கிடையாது. திருக்குருகூரில் இருக்கிற பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை வேணுங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு யாகம் பண்ணுவோம், ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு பரிகாரம் செய்வோம், ஒரு கோவிலுக்கு போவோம், எவ்வளவோ செய்வோம். அதுபோல் இந்த பெருமாள் கிட்ட போய் வேண்ட, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி, தான் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற பெருமாள் கிட்ட போய் வேண்ட. அந்த பெருமாள்கிட்ட வேண்டின பிறகு அவர் சொல்கிறார், இந்த பெருமாள் சொல்கிறார், நீ இங்கிருந்து வேறு இடத்துக்கு போகணும், இன்னொரு திருத்தலம் போகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருத்தலத்திற்கு அனுப்புகிறார். இன்னொரு திருத்தலத்திற்கு அனுப்பி அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறார். அங்கே இருக்கிற பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணின பிறகு தான் அவர் அனுகிரகத்தை கொடுக்குறார். அப்படி பிறந்தவர் தான் நம்மாழ்வார். இந்த திருக்குருகூர் ஊருக்கு பார்த்திங்களா, இந்த ஊர் இவர் பிறந்த காரணத்தினால, நம்மாழ்வார் வாழ்ந்த காரணத்தினால ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்தது. இந்த திருக்குருகூருங்கிற பேரும் இருக்குது, புராண காலத்து பெயர். இவர் இங்கே பிறந்ததுனால ஆழ்வார் திருநகரி. இவர் பிறந்த உடனே, யார்? இந்த குழந்தை நம்மாழ்வார் பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு பகவானே ஞானப்பால் கொடுத்தாராம். நம்ம சீர்காழியில் ஞானசம்பந்தருக்கு 3 வயது இருக்கிற போது உமையம்மை ஞானப்பால் கொடுத்ததாக நாம் பார்த்துருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா பரவனாகப்பட்ட திருமாலே இந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுக்குறாராம். இந்த ஞானப்பால் குடித்த பிறகு இந்த குழந்தை தாய்ப்பாலே குடிக்கலையா. அப்போனா பாருங்கள், இறைவன் கொடுக்குற ஞானப்பாலுடைய சக்தியானது எந்த அளவுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது கிடைச்ச பிறகு, இந்த பால் குடித்த பிறகு எதுவுமே சாப்பிடலை. இந்த குழந்தை தூங்கலை, இந்த குழந்தை சிரிக்கலை, இந்த குழந்தை அழலை. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆகுது குழந்தை பிறந்து. இந்த குழந்தை என்ன பண்ணும்? சிரிக்கும், அழும். பெரும்பாலான நேரங்களில் அழும், பசிக்காக அழும், தூக்கத்துக்காக அழும், எவ்வளவோ அழும். ஆனால் இந்த நம்மாழ்வார் மாறன்னு பேர் வச்சாங்க. இந்த குழந்தை அழவே இல்லை, சிரிக்கவும் இல்லை. என்ன பண்ணுறது? பாதி நேரங்களில் கண்ணை மூடின பரி இருக்கு, ஒரு தியான நிலையில் காணப்படுகிறது. எங்கேயான ஒரு பிறந்த குழந்தை இது மாதிரி இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மாழ்வார் அப்படி தான் இருந்தார். இந்த நிலையை பார்க்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? மனசு எப்படி இருக்கும்? இந்த குழந்தை பேசலை, இந்த குழந்தை சிரிக்கலை, இந்த குழந்தை அழலை, இந்த குழந்தை எதுவுமே சாப்பிடலை. இத்தனை ஏக்கமும் அந்த தாயை பாடாப்படுத்துறது.
ஒரு அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கும்? குழந்தை வரணும், குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தைய தூங்க வைக்கணும், குழந்தை சிரிக்கணும், குழந்தை அழணும், எத்தனையோ இருக்குது குழந்தைக்கு, எவ்வளவோ சேவைகள் பண்ணணும். எதுவுமே பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது அந்த அம்மாவுக்கு. என்ன பண்ணுறாங்க? அப்போத்தான் குழந்தைய தூக்கிட்டு கோவிலுக்கு வராங்க. எந்த கோவில்? திருக்குறுகூர். அந்த பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வராங்க. என்ன பெருமாளே, உன்னோடைய அருளோடு இந்த குழந்தை பிறந்தது, இந்த குழந்தைய நாங்கள் வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்து முக்கியமான ஆட்சி பொறுப்புக்கு வரலாம், இந்த குழந்தைக்கு எத்தனையோ பணிகள் காத்து கிடக்கின்றன, ஆனால் இந்த குழந்தைய பார்த்தா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறது, சிரிக்க மாட்டேங்கிறது, அழமாட்டேங்கிறது, சாப்பிட மாட்டேங்கிறது, அப்படியே தேமேன்னு இருக்குது. இந்த குழந்தை எந்த அழிச்சாட்டியமும் பண்ணலை, எந்த அட்டகாசமும் பண்ணலை. சாதாரண வீட்டில் குழந்தைகள்லாம் பண்ணும் பார்த்தீங்களா, அதுபோல் எந்த விதமான சண்டித்தனமும் குழந்தை பண்ணலை, ஆனால் அப்படியே இருக்குது. எவ்வளவு காலம் அதை பார்த்து கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கோவிலுக்கு தூக்கிட்டு வராங்க. இந்த கோவிலுக்கு வந்த பிறகு இந்த குழந்தை தானாக தவழ்ந்து செல்கிறதாம். இங்கே வீட்டில் பேசாமல் இருந்த குழந்தை கோவிலுக்கு வந்த பிறகு தானாக தவழ்ந்து செல்கிறது. எங்கே தவழ்ந்து போச்சு? அந்த ஆலய பகுதியில் இருக்கிற ஒரு புளிய மரத்திற்கு போச்சு. திருநந்தாழ்வான் சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த புளிய மரம் அப்படிங்கிறது இந்த ஆழ்வார் திருநகரியில் பிரசித்தம். ஆழ்வார் திருநகரி ஆலயத்திற்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை மட்டும் தரிசனம் பண்ணாமல் இந்த புளிய மரத்தையும் தரிசனம் பண்ணணும். இந்த புளிய மரம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய புளிய மரம் அது. அந்த புளிய மரத்தை நோக்கி நகர்ந்து அந்த புளிய மரத்தில் ஒரு பொந்தில் அமர்ந்து கொண்டு இந்த குழந்தை தவம் செய்ய துவங்குகிறது. நீங்கள் யாரும் நம்ப முடியுமா? அந்த புளிய மரத்துக்கு போய் ஒரு பொந்தில் அமர்ந்து கொண்டு எவரும் தன்னை கவனிக்காதவாறு அந்த குழந்தை யார்? நம்மாழ்வார் அமர்ந்து கொண்டு ஒரு யோக நிலையில் காணப்படுகிறது. என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன பிறகு யாருமே போகலை. 16 வருடங்கள் உண்ணாமல் உறங்காமல் தவம் இருக்கார் நம்மாழ்வார். நம்மெல்லாம் தியானம் தவம் அப்படிங்கிறது ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாலே நம்மளோட உடம்புக்குள்ள பலவிதமான மாற்றங்களை நம்மால் உணர முடியும். ஒரு 5 நிமிஷம் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு தியானம் என்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் கிடைக்கிற ஆனந்தம் அப்படிங்கிறது அளவிடற்கரியது. ஆனால் நம்மால் முடியாது. நம்மால் 5 செகண்ட் கூட தியானத்தில் இருக்க முடியாது. தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துவது, எந்த விதமான சலனங்களுக்கும் உட்படாமல், எந்த விதமான அழுத்தங்களுக்கும் ஆட்படாமல் இந்த மனசை பாதுகாக்கக்கூடியது தான் தியானம். அதை 16 வருஷம் இருக்க. அப்படின்னா அந்த முகம் எப்படி மாறும், தேஜஸ் எப்படி வெளிப்படும், அது போன்ற பிரகாசமான ஒரு நிலைக்கு வருகிறார் நம்மாழ்வார். அதே சமயத்தில் வட இந்தியாவில் ஒரு தவசீலர், அயோத்திக்கு பக்கத்தில் தியானம் இருக்க ஒரு தவசீலர், அவருடைய சொந்த ஊர் எது? திருக்கோளூர். இங்கே திருக்குறுகூர் பக்கத்தில் இருக்கிற திருக்கோளூர்ங்கிற ஊர் அவருடைய சொந்த ஊர். நம்மாழ்வார் காலத்திற்கு முன்னாலேயே பிறந்தவர், நம்மாழ்வாருக்கு முன்னாடியே பிறந்தவர். ஒரு ஆன்மீக யாத்திரையாக பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணி அயோத்திக்கு போனார். வட இந்தியாவில் பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணினார். அந்த அயோத்தியில் அவர் தவம் இருக்கின்ற போது ஒரு ஜோதியானது, பிரகாசமான ஜோதியானது தென்னிந்தியாவில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் எங்கே திருக்குறுகூரில் அவருக்கு புலப்படுகிறது. அந்த ஜோதியே ஒரு கட்டத்தில் அவருக்கு காட்சி தருகிறது. ஒரு பிரகாசமான ஒரு ஜோதி நமக்கு திடீர்னு ஆகாசத்தில் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா என்னடா அது திடீர்னு ஒரு ஜோதி, கடவுளோட சுரூபமோ அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் பரவசப்படுவோம். ஒரு பிரகாசமான ஜோதி தென்பட அந்த ஜோதி நகருகின்ற பாதையில்
இவர் நடக்க ஆரம்பிக்கிறார். யார்? தவசீலர். அவர் யாருன்னா, அவர் தான் மதுரகவி ஆழ்வார். ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் பேரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரகவி ஆழ்வார்னு பேர். அந்த ஜோதியை பார்த்துட்டு அந்த ஜோதியை தொடர்ந்து பயணிக்கிற அந்த ஜோதியோட பிரகாசம் இரவு வேளையில் மட்டுமே தென்படுமா, பகலில் தென்படாது. அந்த ஜோதி நகர்கின்ற பாதையை வச்சு நகர்ந்து வந்து பல காலம் நடந்து எங்கே வர்றார்? திருக்குறுகூருக்கு வந்துடுறார். இந்த ஊருக்கு வந்தவுடனே ஜோதி மறைந்து விடுகிறது. இந்த ஊரில் தான் ஏதோ விசேஷம், ஏதோ சிறப்பு அப்படின்னு தீர்மானித்து இந்த மதுரகவி ஆழ்வார் கேட்குறார் இந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட, இந்த ஊரில் இதான விசேஷம் இருக்கா, யாரான தவசீலர் தவம் செய்கிறாரா அப்படின்னு விசாரிக்கிறார். ஏன்னா அந்த ஜோதி இந்த ஊரில் தானே கொண்டு வந்து விட்டது. எங்கே? அயோத்தியில் தென்பட்ட ஜோதி திருக்குறுகூர் வரை வந்திருக்கிறது. அடையாளம் காமிச்சு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. அதனால் இந்த ஊரில் ஏதான விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அந்த ஊர்க்காரர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், அதோ அந்த புளிய மரம் தான் விசேஷம். ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, புளிய மரம். அந்த புளிய மரத்தில் என்ன விசேஷம்? இல்லை, ஒருத்தர் தவம் செய்கிறார், சுமார் 16 ஆண்டு காலமாக தவம் செய்கிறார், உண்ணாமல் உறங்காமல் தவம் செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்ன உடனே அந்த புளிய மரத்திற்கு போகிறார். இளைஞனை பார்க்கிறார். யாரு? நம்மாழ்வார். பல காலமாக தவ நிலையில் இருக்கின்ற காரணத்தினால அந்த தவத்திலிருந்து மீண்டு வரல, நம்மாழ்வார் வரல. எந்த சத்தமும் எந்த சலனத்தையும் அவரிடம் ஏற்படுத்தவில்லை. அதுக்காக தான் சொன்னேன், நம்மால் 5 வினாடி கூட தவம் இருக்க முடியாது. எந்த சலனத்தையும் அவர்கிட்ட ஏற்படுத்தலை. எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க, கூச்சல் போடுவாங்க, ஆனால் அவர் தவம் கலையலை. அப்படின்னா அவர் எந்த நிலையில் இருக்கார்? ஒரு பரபிரம்ம நிலையில் காணப்படுகிறார். என்ன பண்ணுறார்? கிட்டக்க போயிட்டு இவரை பார்த்த உடனே அவருடைய முகத்தில் அந்த ஜோதி பிரகாசம் தென்படுகிறது. எந்த ஜோதியானது அயோத்தியில் இருந்து இவரை இங்கே அழைத்து வந்ததோ அதே ஜோதியை இவருடைய திருமுகத்தில் காண, ஆஹா, இவர்தான் நமக்கான குரு அப்படின்னு அவரை சரணடைகிறார். சரணடைஞ்ச உடனே அடுத்தவரை கண்விழிக்க செய்யணும் இல்லையா? ஒரு குருநாதர்னா குருநாதர்கிட்டேருந்து இதான ஆசி வார்த்தைகள் வாங்கணும். அவரை அந்த விழிப்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக என்னென்னவோ பண்ணுறார். கல்லெடுத்து லேசாக ஒரு சின்ன கல்லெடுத்து மேலே ஒரு சலனத்தை ஏற்படுத்துவாராம். அதுபோல் ஒரு சில முயற்சிகளுக்கு பின்னால் கண்களை திறக்கிறார் நம்மாழ்வார். அவரை பார்த்த உடனே அவருக்கு நமஸ்கரிக்கிறார். தாங்களே எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படிங்கிறார் மதுரகவி ஆழ்வார். அவருக்கு ஒரு நல்ல சீடன் கிடைத்தாயிற்றுன்னு இவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ என்ன சொல்கிறாராம் நம்மாழ்வார்? சொல்கிறாராம், இவர்கிட்ட சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் இறைவனை பாடி இறைவனை அடைவதற்கு உண்டான சில பாடல்களை சொல்கிறேன். இந்த பாடல்களெல்லாம் நீ தான் எழுதணும் அப்படிங்கிற. நான் அப்படியே செய்கிறேன் மதுரகவி ஆழ்வார் சொல்லுவார். நம்ம ஆழ்வார் எழுதின பாடல்கள்லாம் ஆயிரக்கணக்கில், எத்தனையோ பாடல்கள். முக்கியமானவை 4. அந்த பாடல்கள் பார்த்திங்கன்னா, இந்த பாடல்களை பாடுவார் பாருங்க மதுரகவி ஆழ்வார், ஓலையில் குறிப்பார் பாருங்க. அந்த பாடல்களை பாடுகிற போதே நம்மாழ்வார் திடீர்னு அப்படியே பரவச நிலைக்கு போய் மயக்கம் ஆகிடுவாராம். புரியுதுங்களா? பக்தின்னா பகவானை அனுபவிக்க நாமளும் பகவானுக்குள்ளே போயிடணும். சும்மா உட்காந்து கோவிலில் பார்த்து கன்னத்தில் போட்டு தரிசனம் பண்ணி பிரகாரத்தை சுற்றி அபிஷேகத்தை பார்த்து அலங்காரத்தை பார்த்துட்டு சரி போவும் டைம் ஆச்சு. அதை விட எது சிறந்த பக்தி அப்படின்னா பகவானுடன் 2 கலந்து விடுவது. அத்தகைய பக்தி நம்மாழ்வாருக்கு இருந்த காரணத்தினால ஒரு யோக நிலை காரணமாக பகவானை உணர்ந்து பாடுகிற போது, அனுபவித்து பாடுகிற போது திடீர்னு அவருக்கு பரவச நிலை ஏற்பட்டு மயக்கமாயிடுவாராம். அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை
யார் தெளிவிப்பார்? மதுரகவி ஆழ்வார் தான் தெளிவிப்பாராம். இதுபோல் பல சந்தர்ப்பங்களில் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட மயக்கத்தை இவர் சரி பண்ணியிருக்கார். எத்தனையோ பாடல்களை பாடி அந்த பாடல்களை எழுதுகிற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மதுரகவி ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாட்களில் பாருங்கள், நமக்கெல்லாம் இத்தகைய பொக்கிஷங்கள் கிடைக்கிறதுன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒருத்தர் எழுதி அதை ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணினதுனால நமக்கு கிடைச்சிருக்கு. தியாகராஜருடைய பல பாட்டுக்கள், திருவையாறு தியாகராஜருடைய பல பாட்டுக்கள் கிடைக்கல. அவர் பாடியிருக்கார், ஆனால் யாரும் அதை குறிப்பெடுக்கலை. இவர் அதை குறிப்பெடுத்த காரணத்தினால கொஞ்சம் கிடைச்சிருக்கு நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் மதுரகவி ஆழ்வாருக்கு கிடைத்தது. அப்போ நினைப்பாராம், இவரை விட சிறந்த குரு யாருமே கிடையாது என்கிற ஒரு நிலைக்கு போனவர் சதா சர்வ காலமும் குரு பக்தியிலேயே திளைத்தார். நம்ம குருபக்தின்னு பார்க்குறோமே, எந்த அளவுக்கு குருவின் மேலே நமக்கு அபரிமிதமான பக்தி இருக்கணும் அப்படின்னா குருவை பரிபூர்ணமாக சரணடைவது. எந்த ஒரு காலத்திலும் குருவின் மேலே ஒரு சந்தேகம் நமக்கு வந்துவிடக்கூடாது. குருவின் மேலே எந்த விதமான கேள்விகளும் நமக்கு எழுந்துவிடக்கூடாது. குரு அப்படியே சரணடைஞ்சிட்டார். இந்த குருவுக்கு சேவை செய்கிறது ஒன்று தான் எனக்கு பாக்கியம் அப்படின்னு வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 19 வருஷம். 16 வருஷம் நம்மாழ்வார் அப்பா அம்மா கிட்ட, 19 வருஷம் இவர் பார்த்து கொண்டார். யார்? மதுரகவி ஆழ்வார். ஆக மொத்தம் எத்தனை வருஷம்? 35 வருஷம். 35வது வருஷம் பரமபதத்தை எய்துவிட்டார் நம்மாழ்வார். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. எப்பேற்பட்ட மகான் பாருங்க நம்மாழ்வார். அந்த காலத்தில் கடவுளை நினச்சி கடவுளை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குறோம், ஒரு தியானத்தில் இறங்குறோம், ஒரு வழிபாட்டில் இறங்குறோம் அப்படின்னா கடவுள் பிரசன்னமாக இருக்கார். கடவுள் அந்த இடத்துல இருந்திருக்கார். அப்படி இருந்தால்தான் அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு வாக்கும் அப்படி பலிதமாகும். இன்னைக்கு அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழை படித்து பார்க்கறதே நமக்கு பெரிய பாக்கியம். எப்படி அந்த அளவுக்கு வீச்சு உள்ள ஒரு பாடல்கள் எழுத முடியும்? எப்படி அந்த அளவுக்கு சிலிர்க்கின்ற அளவு பாடல்கள் எழுத முடியும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கருணை. அது இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்காது. இந்த குருவினுடைய மோகத்தில் திகழ்ந்த காரணத்தினால, குருவினுடைய புகழையே பாடிக்கொண்டு வந்த காரணத்தினால மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினாராம், மதுரைக்கு வந்து அங்கே இருக்கிற சங்க புலவர்கள் கிட்ட இவருடைய பாடல்களை பற்றி சொல்கிறார். யாருடைய பாடல்? நம்மாழ்வாருடைய பாடல்களை பற்றி சொல்கிறார். மதுரையில் சங்க புலவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். 49 புலவர்கள். சிவபெருமானே இவர்களை அனுப்பி வச்சிருக்கார். சரஸ்வதி தேவியின் வடிவமாக சொல்லப்படுபவர்கள் 49 புலவர்கள். எதுவாக இருந்தாலும் மதுரையிலே அந்த காலத்தில் ஒரு புலவர் எழுதின படைப்பு அப்படின்னா இந்த சங்க புலவர்கள் அனுமதிக்கணும், அதை அங்கீகரிக்கணும், சங்க பலகையில் ஏற்ற வேண்டும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்க பலகைன்னு சொல்லிட்டு அந்த சங்க பலகையில் தான் இந்த சங்க புலவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த சங்க பலகை எங்கே காணப்படும்? மதுரையில் பொற்றாமரை குளத்தில் மிதந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படும். இந்த பலகையினுடைய அளவு என்ன? சும்மா ஒரே ஒரு சதுரடி தானா. அதில் எப்படி இத்தனை புலவர்கள்? ஒவ்வொரு புலவர்கள் ஏற ஏற அந்த பலகையின் நீளமானது நீண்டு கொண்டே போகுமா. யாரோட கருணை? இறைவனோட கருணை. சாட்சாத் எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய அருள். சிவபெருமான் தான் மதுரை மாநகரத்தில் பொற்றாமரை குளத்தில் இந்த சங்க பலகையை தோற்றுவித்தார். திருவிளையாடற் புராணத்தில் இது தொடர்பான பல தகவல்கள் காணப்படுகின்றன. சும்மா இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை, சும்மா யாரோ ஒருத்தங்க அவுத்து விட்ருக்காங்க சங்க பலகைன்னு ஒன்று, அது மிதக்கும், புலவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய படைப்பை அதில் கொண்டு போய் வைக்கணும், அது ஏற்றுக்கொண்டால் உயர்ந்த படைப்பு, அந்த பலகை அதை தள்ளிவிட்டால் அந்த படைப்பானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது.
அந்த காலத்தில் ஒரு புலவர் அப்படிங்கிறதுலாம் சாதாரணம் அல்ல. பக்கத்தில் ஒரு தட்டு கேட்டு எழுதி வாங்கி கொண்டு வந்து பாடுற மாதிரி புலவர்கள்லாம் கிடையாது. அந்த புலவருடைய பாடல் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் சங்க புலவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி சங்க பலகையில் வச்சு அந்த பலகையானது அங்கீகரிக்கணும். அந்த பலகையை சிவபெருமான் தோற்றுவித்த காரணத்தினால அந்த பலகைக்கு அப்படி ஒரு அபரிமிதமான சக்தியானது காணப்பட்டது. இப்போ வாங்க, மதுரகவி ஆழ்வார்ட்ட வாங்க. இங்கே வந்திருக்காரு, சங்க புலவர்கள்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய குருநாதர் நம்மாழ்வார் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கார் தெரியுமா? அந்த பாடல்களை எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் கேட்குறாங்க. யார்? சங்க புலவர்கள் கேட்குறாங்க. இந்த பாடல்கள்லாம் எங்களுக்கு திருப்தி இல்லை, இந்த பாடல்கள்லாம் அந்த அளவுக்கு ரசம் இல்லை என்பது போல இந்த சங்க புலவர்கள் நம்மாழ்வாரின் பாடல்களை தள்ளுபடி செய்கிறார்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி நிலைக்கு போகிற. இப்போ ஒரு நல்ல படைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா இந்த படைப்பாளிக்கு எத்தனை பெரிய ஒரு சோகம் இருக்கும், எத்தனை பெரிய வருத்தம் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு. மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியும் நம்மாழ்வாருடைய பாடலுடைய சாராம்சம், இறைவன் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அவருக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறான் என்பதெல்லாம் மதுரகவி ஆழ்வாருக்கு நன்றாகவே தெரியும். இதெல்லாம் இங்கே சொல்லியும் எடுபடலை. என்ன பண்ணுறாராம்? பிரார்த்தனை பண்ணுறார், குருநாதரையே பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா அவருக்கு குருவை விட்ட ஒன்றும் கிடையாது, குரு தான் அவருக்கு சகலமும். குருநாதரை பிரார்த்தனை பண்ணுகிற போது ஒரு முதியவர் வருகிறார். சட்டுன்னு ஒரு முதியவர் தோன்றுகிறார். அந்த முதியவர் மதுரகவி ஆழ்வார் பக்கத்தில் வந்து, ஒன்றும் கவலைப்படாதப்பா, கண்ணனின் கழலினை துணை புரியும் அப்படிங்கிற. கண்ணன் காப்பாற்றுவான், கண்ணனை யார்? பரந்தாமன், அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போன உடனே இந்த சங்க புலவர்கள் இருக்கக்கூடிய சங்க பலகை பொற்றாமரை குளத்துக்கு வருகிறார். நல்லா கவனிங்க, மதுரைங்கிறது சங்க தமிழ் வளர்த்த நகரம் அப்படிம்போம். மதுரையோட பெருமைகள் அப்படிங்கிறது அளவிடற்கரியது. மதுரையில் வந்து எத்தனையோ திருவிளையாடற் புராணங்கள் நடந்துள்ளன. ஒரு திருத்தலமும் சிறப்பானவை. மதுரையில் திருவிளையாடற் புராணம் நடந்திருக்கு, 64 திருவிளையாடற் புராணம். நீங்கள் திருவாரூரில் பார்த்தாலும் அதே போல் நடந்திருக்கு. சிதம்பரத்துலேயும் எத்தனையோ அருளாடல்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு திருத்தலமும் அந்த அளவுக்கு சிறப்பானவை. இந்த மதுரையில் இந்த பொற்றாமரை குளத்தை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த பொற்றாமரை குளத்தில் தான் சங்க பலகையானது காணப்படும். சங்க புலவர்கள் அதில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். யாரான ஒரு படைப்பை எழுதின ஒரு புலவரை இந்த பலகையில் அமர்த்தி வச்சாங்க அப்படின்னா அந்த பலகை அவரை தள்ளிடுச்சு, கீழே தள்ளிடுச்சுன்னா அவருடைய படைப்பு அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வதற்கில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பலகையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே நல்ல பாடல்களை எழுதக்கூடியவர், இறைவனை அருள்து பெற்றவர், இறைவனோட பரிபூர்ணமான அருளை பெற்றவர்னு அர்த்தம். அந்த புலவர்கள் தான் பலகையில் உட்கார்ந்துருப்பாங்க. என்ன பண்ணுறாராம்? கண்ணனின் கழலினை துணை புரியும்னு சொல்கிறார் இல்லையா, ஒரு முதியவர் சொன்னார் இல்லையா, அதை வச்சு ஒரு சின்ன பாசுரத்தை எழுதி தனது குருநாதரை தியானம் பண்ணி மதுரகவி ஆழ்வார் அந்த சங்க பலகையில் வைக்கிறார், இந்த ஓலையை வைக்கிறார். சங்க பலகையினுடைய தன்மை என்ன? உண்மையான பாக்களாக இருந்தால் அந்த பாக்களை அங்கீகாரம் செய்ய வேண்டியது சங்க பலகையினுடைய வேலை. அந்த பாடல் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா கீழே தள்ளிவிடும். இவர் ஓலையை வைக்கிறார். அந்த சங்க பலகை என்ன தெரியுமா பண்ணுறதான்? அந்த பலகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சங்க புலவர்களையும் கீழே தள்ளுறதான். அப்போ சங்க பலகையில் எஞ்சியிருக்கக்கூடியது என்ன? மதுரகவி ஆழ்வார் எழுதி வச்ச ஒரு சின்ன ஓலை. குருநாதருடைய அருளுக்கு இது ஒன்றே சாட்சி என்று மதுரகவி ஆழ்வார் அந்த வேளையில் குருநாதரை வணங்குகிறார்.
யார்? நம்மாழ்வாரை வணங்குகிறார். அதன் பிறகு சங்கப்புலவர்கள் அத்தனை பேருமே நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொண்டு இவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்களாம். அதாவது எந்த ஒரு காலத்திலையும் உண்மையான திறமை இருக்கக்கூடியவர்களுக்கு, உண்மையான படைப்பாற்றல் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் அங்கீகாரம் கிடைச்சிடும். இந்த இடத்துல கிடைக்கல, மதிக்கலை, நம்மளை யாருமே கவனிக்கலை, உதாசீனப்படுத்துகிறாங்கன்னா கவலைப்படக்கூடாது, நமக்கு இன்னொரு இடத்துல கிடைக்கும். இங்கே பாருங்கள், சங்கப்பலகையே அங்கீகாரம் கொடுத்து நம்மாழ்வார் யார் என்பதை பறைசாற்றியது. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் 35 வயது வரைக்கும் வாழ்ந்தார் இந்த பூவுலகில். அதன் பிறகு பரமனுடைய திருவடிகளுடன் கலந்தார். அவர் கொடுத்த பாக்கள் தான் இன்றைக்கு நமக்கு அத்துணை பெரிய சொத்து. இந்த வேளையில் நம்மாழ்வாரை வணங்கி, மதுரகவி ஆழ்வாரையும் வணங்கி இவர்களது ஆசுகளை நாம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.